இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இவர் சிடிஜேயோட விவாதத்துக்கு வாரீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறார்? சிடிஜேயில் அறிஞர்கள் இல்லை, சிடிஜேயில் ஆய்வாளர்கள் இல்லை, அதனால் இவர்களுடன் விவாதம் செய்வதில் அர்த்தம் இல்லை, இவர்களுக்கு உசூலுல் ஹதீஸ்ல ஞானம் இல்ல, உசூலுல் ஹதீஸ் சம்பந்தமா கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க, யாரும் அறிஞர்கள் இல்லைன்னு தான் இவர் வாதம் வைத்தார். அவர் சொன்னது என்னன்னு பாருங்க. சிடிஜேயோடு அதுல யார் அறிஞர்கள் இருக்கிறாங்க? அந்த அந்த இங்கிலீஷ் எழுத்துல சொல்றீங்க தான், நிஃப்ராஸ், அந்த சிடிஜேன்னு சொல்றீங்க, அதுல யார் அறிஞர்கள் இருக்கிறாங்க? அறிஞர்களோட பேரை சொல்லுங்க. அந்த எந்த அறிஞர்? இப்ப உதாரணமா வந்து இப்ப நாங்க குர்ஆன் சுன்னா பேசுறோம், குர்ஆன் சுன்னா பேசுற அறிஞர்கள் நீங்க கிட்ட கேட்டா நாங்க ஒரு பெரிய லிஸ்ட் தருவோம். இப்ப சிடிஜேல உள்ள அறிஞர்கள் யார்? இவர் சொன்ன இந்த வாதம் நியாயமான ஒரு வாதம் இல்லை. அறிஞர்கள் இல்லை என்பதனால ஒரு அமைப்போட விவாதத்துக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லல. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு விவாதம் செய்த நேரத்தில் ஃபிரௌன் ஒரு அறிஞனா என்று பார்த்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் விவாதம் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா 26வது அத்தியாயத்துல 23வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை கண்ணும் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனிடம் சென்ற நேரத்தில் ஃபிரௌன் கேட்டான், வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் என்ன என்று கேட்ட நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், அவர்தான் வானங்களின் இறைவன், வல் அர்லி, பூமியின் இறைவன், வமா பைனஹுமா, அதுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன், இன் குன்தும் மூகினீன், நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால். உடனே ஃபிரௌன் வாதத்தை திசை திருப்பினான். கால லிமன் ஹவுலா, அவனுக்கு சுற்றி இருந்தவர்களிடம் கேட்டான், அலா தஸ்தமிஊன், இதை நீங்கள் செவிமடுக்கவில்லையா என்று கேட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாதத்தில் உறுதியாக நின்றார்கள். கால ரப்புக்கும் வரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன், உங்களுடைய இறைவன் அவன் உங்களுக்கும் இறைவன், உங்களுடைய மூதாதையர்களுக்கும் இறைவன். கால ஃபிரௌன் சொன்னான், இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் பைத்தியக்காரர் என்று சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்புல் மஸ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா, அவன்தான் கிழக்குக்கு இறைவன், மேற்குக்கு இறைவன், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவற்றுக்கும் இறைவன். இன் குன்தும் தஅகிலூன், நீங்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால். மீண்டும் ஃபிரௌன் திசை திருப்பினான். கால லைன் இத்தஹத்த இலாஹன் கைரி, என்னை விடுத்து நீ வேறு யாரையும் கடவுளாக எடுத்துக்கொண்டால் லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனீன், உன்னை சிறை பிடித்தவர்களில் ஒருவராக நான் ஆக்குவேன் என்று சொன்னோனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படவில்லை, வாதத்தை மீண்டும் முன்வைக்கிறார்கள். கால அவலவ் ஜிதுக பிஷைஇன் முபீன், உங்களுக்கிடம் தெளிவான ஒரு ஆதாரத்தை நான் கொண்டு வந்தாலுமா என்று கேட்டார்கள். கால ஃபஅதி பிஹி இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீ உண்மையாளர்களில் ஒருவனாக இருந்தால் அதை கொண்டு வா என்று ஃபிரௌன் ஒன்று சொல்ல, மூசா நபி ஒன்று சொல்ல, மீண்டும் ஃபிரௌன் ரசதிர்ப்ப, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நேர்கோட்டிலிருந்து பதில் சொல்ல என்று வாதம் விவாதம் என்று சென்று கொண்டே இருந்தது. ஃபிரௌன் அறிஞனா, ஃபிரௌனுடைய சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் அறிஞர்களா, என்ன ஏது எதையும் பார்க்கவில்லை. மார்க்கத்தின் எது விளக்கமோ அதை அப்படியே எடுத்து சொன்னார்கள். இதுதாங்க சத்தியத்தை எடுத்து சொல்லும் வழிமுறை. அறிஞர்கள் இருக்கிறார்களா, ஆய்வாளர்கள் இருக்கிறார்களா, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் அறிஞர்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தானே அது சாதகமாக இருக்கிறது. உடனடியாக வந்து விவாதத்துக்கு இறங்கி நம்மை முறியடித்து நம்மை வென்றெடுத்து வெற்றி வாகையை சூடிக்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு லட்டு மாதிரி கையில கிட்டும் போது அது வேணாம் என்று மண்ணை எடுத்து மூஞ்சில வாரி போட்டுக் கொள்றீங்க. வந்து விவாதித்து உங்களுடைய சத்தியத்தை நிலைநிறுத்தி செல்ல வேண்டியதுதானே, ஏன் செல்லவில்லை? காரணம், உங்களிடம் சத்தியம் இல்லை, உங்களிடம் அசத்தியம் நிறைந்திருக்கிறது, வழிகேடில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு திராணி வருவதில்லை, தைரியம் வருவதில்லை. அதனால்தான் பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். எப்பதான் இந்த ஓட்டம் நிறுத்த போகிறீர்களோ நமக்கு தெரியவில்லை. இப்படி சொல்லிட்டு இடையில திரும்ப கேட்கிறாங்க, சிடியோட திரும்ப விவாதம் பண்ணலாம் தானே என்று சொல்லும் போது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர் சொல்றது முதல்ல கேளுங்க. அறிஞர்கள் முழுமையா இல்லன்னு இல்ல, அறிஞர்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்படி அவங்க வந்து தரமான ஒரு அறிஞர்கள் இருப்பாங்களா இருந்தா நம்ம வந்து பேசலாம், கலந்து உரையாடுறது பேசுறது தப்பு கிடையாது. நான் பார்க்கல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இருக்கலாம், இல்லாம இல்ல. அதனால வந்து அதுல யாருமே அறிஞர்கள் இல்ல அப்படி நான் ஒட்டுமொத்தமா மறுக்கல. இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த அமைப்புகளோட பெருசா தொடர்பு இல்லை. நான் சிடிஜேல அறிஞர்கள் முழுமையா இல்லை என்று சொல்லலையே, அறிஞர்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப இந்த ஜமாத்ல அறிஞர்கள் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஜமாத்ல அறிஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்று நினைச்சு சொன்னீங்களா அல்லது தெரிஞ்சு இல்லை என்று சொன்னீங்களா? உங்களுக்கு மண்டல குழப்பம் இருக்குதா இல்லையா?
சிடிஜியோட விவாதத்துக்கு வரலன்னு என்று கேட்டா அறிஞர்கள் இல்லைன்னீங்க. திரும்ப ஏன் போவேன் 2 நாள் கழிச்சு கேட்டா மண்டல மழை காலத்துல தண்ணி உள்ள விழுந்துச்சோ தெரியல, திடீரென்று அறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்கிறீர்கள். எதை காரணமாக்கி விவாதத்துக்கு மறுத்தீர்களோ அதே மீண்டும் நீங்க காரணமா சொல்லாம எனக்கு தெரியாது, கொஞ்சம் தேடி பார்க்கணும் வேண்டாம். நீங்க ஒரு பொய்யர், முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர், வாதத்தில் தடுமாறுபவர், சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு திராணியற்றவர் என்று இதன் மூலமும் விளங்குகிறதா இல்லையா? விளங்குது.